உங்கள் ஜெப நேரங்கள், தனித்திருக்கிற ஜெப நேரங்கள் பெருக ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாரா? ஆமா, நான் என்னுடைய தனி ஜெப நேரங்கள் எல்லாம் தோத்துறேன். ஒரு சின்ன டிப்ஸுக்காக சொல்றேன். தோத்துறேன் பிதாவானவரோட ஆமா ஒரு 1/2 hour தோத்துறேன். ஒரு 1/2 மணி நேரம் பிதாவானவரோடு மட்டும். அவர் செஞ்ச அற்புதம், சிருஷ்டிப்பிலிருந்து பழைய ஏற்பாட்டுகளில் புதிய ஏற்பாட்டில் அவர் செஞ்ச காரியங்கள், அவர் நாமம் யெகோவா ஈரே, எல்ரோயி, யெகோவா ஷம்மா, எல் ஷடா, இந்த நாமங்கள் எல்லாம் சொல்லி ஆபிரகாம் லைஃப்பில் அவர் செஞ்சது, ஈசாக் லைஃப்பில் செஞ்சது, இதெல்லாம் சொல்லி 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 அவரை ப்ரைஸ் பண்ணிட்டே இருந்தால் சர்வசாதாரணமாக ஒரு 1/2 மணி நேரம் போய்டும். 1/2 மணி நேரங்கிறது ஒரு இனிஷியலாக சொல்கிறேன். தோத்துறேன் ஒரு 1/2 மணி நேரம் சர்வசாதாரணமாக போகும். அப்படியே நீங்க கொடுத்த உங்களுடைய குமாரனுக்காக தோத்துறோம் அப்படின்னு இயேசு கிட்ட வரணும். தோத்துறோம். அவரு இந்த பூமிக்கு வந்தது, அவர் மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் சுவிசேஷங்கள் அவர் செஞ்ச அற்புதம், குருடங்கண்ணை திறந்தது, சப்பானியை எழுப்பி விட்டது, ஊமையை பேச வச்சது, மரித்த சடலத்தை எழுப்புனது, திமிர்வாதக்காரனை சுகப்படுத்தினது, இந்த நன்மைகளெல்லாம் சொல்லி 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 அப்புறம் அவர் நமக்காக கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டது, ஜீவன் தந்தது, அடக்கம் பண்ணப்பட்டது, மரித்தோர்லேருந்து உயிரோடு எழும்புனது, இதெல்லாம் சொல்லிட்டே வந்தா அடுத்த 1/2 மணி நேரம் ஈஸியா போயிடும். இப்ப நீங்க 2 பேரும் அனுப்பி கொடுத்த பரிசுத்த ஆவியானவருக்காக தோத்திரம்னு சொன்ன உடனே ஏதோ ஒண்ணு பண்ணும் பாருங்க. இந்த ஆவியானவர்னு சொன்ன உடனே ஏதோ ஒண்ணு பண்ணும். மனுஷனா இருந்தா அல்லேலூயா சொல்லுங்க, அது அது முக்கியங்க. அல்லேலூயா சொல்லுங்க. மனுஷனா இருந்தா பண்ணும் தோத்திரம். அப்படி ஆவியானவர் வந்து கவர் பண்ணுவார் பாருங்க. ஐயோ, ஜெப நேரத்திலே ரொம்ப பீக்கான டைமே ஹோலி ஸ்பிரிட்டோட உறவாடுறதா. ஆவியானவர் இவர் பழைய ஏற்பாட்டில் இருக்கிறார், புதிய ஏற்பாட்டில் இருக்கிறார். ஃப்ரம் த கிரியேஷன் டு ரெவலேஷன் வரைக்கும் இருக்கிறாரு. தோத்துறோம். அவர் எப்தாவை நிரப்பினார், சிம்சோனை நிரப்பினார், கிதியோனை நிரப்பினார், மோசே மேல இருந்தார், எலியா மேல இருந்தார், எலிசா மேல இருந்தார், பவுல் மேல இருந்தார், பேதுரு மேல இருந்தார், இயேசு கூட இருந்தார், சிருஷ்டிப்பில் இருந்தார். அவரை சொல்லி சொல்லி அவர் அபிஷேகம் ஆவியானவர் அப்படின்னே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா உங்க மேலேயும் நிரப்புவார். தோத்துறோம். திடீர்னு அந்நிய வாசம் வரும், அதையும் பேசிக்கிறலாம். தோத்துறோம். ஆவியில் அப்படியே நிரம்பலாம், அப்படியே நிரம்பிக்கிறலாம். அடுத்த 1/2 மணி நேரம் அட்டகாசமா போகும். 1.5 மணி நேரம் போயிடுச்சுங்க. இன்னும் ஜெப குறிப்புக்கே ஜெபம் பண்ணல. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? இன்னும் ஜெப குறிப்புக்கே ஜெபம் பண்ணல, ஆனா 1.5 மணி நேரம் சாதாரணமா போயிட்டு தோத்துறா. சில சமயம் ஒரு பாட்டு பாடணும் போல தோணும். தயவு செய்து பாடிடுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ சில சமயம் அந்த ஒரு பாட்டோட வரிய திரும்ப திரும்ப பாடணும்னு சொல்லும். கண்டிப்பா அதை திரும்ப திரும்ப பாடுங்க. ஒரே வரியா இருக்கும். சில சமயம் அந்த ஒரு வரிய 20 நிமிஷம் 1/2 மணி நேரம் பாடணும்னு தோணும். பாடுங்க. அப்படி பாடிச்சே இருக்கும்போது அழணும்னு தோணும். தயவு செய்து அழுங்க. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? சில சமயம் தேம்பி 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 அழணும்னு தோணும். தேம்பி தேம்பி அழுங்க. அந்நிய பாஷையிலே பாடணும்னு தோணும். அந்நிய பாஷையிலே பாடுங்க. ட்ரை டு பிராக்டிஸ் இட் இன் யுவர் பர்சனல் பிரேயர். உங்க தனி ஜெப நேரங்கள் இப்படி ஜெபிச்சு பழகுங்களேன். 2 மணி நேரம்லாம் ஈஸியா ஜெபிக்கலாம். அவர் உங்களை கட்டி பிடிக்கிற மாதிரி, அவர் உங்களுக்கு முத்தம் கொடுக்கிற மாதிரி, ஒரு பலன் உங்க மேல வர்ற மாதிரி அப்படிலாம் ஃபீல் பண்ணுவீங்க. தரிசனங்கள் வெளிப்படும், கிருபைகள் வெளிப்படும், ஜெப நேரங்கள் வளரும், ஜெப நேரங்கள் பெருகும். நான் பலிபீடத்திலிருந்து சொல்றேன், பல இரவு நேரங்கள் என் வாழ்க்கையில் இந்த மாதிரியே போயிருக்கு. தோத்திரம். அவ்வளோ மகிமையானவர். That's what the real Holy Spirit. அவர் நம்ம கூட பேச துடிக்கிறாருங்க, பழக துடிக்கிறாருங்க. மணிக்கணக்கா பேசுவாரு, மணிக்கணக்கா தேவ சமூகத்தில் நம்மளால இருக்க முடியும். அந்த நேரத்தில் அப்படியே நீங்க சாத்தானை எதிர்த்து பேசுன்னு ஒரு வார்த்தை சொல்லுவார். அவனை கடிந்து கட்டுன்னு சொல்லுவாரு. அந்த ஸ்பிரிட்டுக்கு எதிராக ஒரு சத்தம் போடுன்னு சொல்லுவாரு. அந்த தேவ பலனோட நீங்க போடுற சத்தம், அந்த கட்டுற கட்டு சாத்தானுடைய ராஜ்யமே தகர்ந்து போகும். பெரிய சக்தியோட பலத்தோட ஜபாரிலிருந்து வெளில வருவீங்க. 20 பேர் வந்தாலும் போட்டுடலாங்கிற மாதிரியே இருக்கும். என்ன பேச்சக்கான பிசாசாவது, பேயாவது, நோயாவது, பலவீனமாவது, தேவையாவது, மனுஷனாவது, அந்தகாரமாவது, அதிகாரியாவது, அரசியல் வல்லமே ஆகுது. தனித்திருக்க பழகுங்கள். நிறைய வாலிப பிள்ளைங்களை நான் பார்க்குறேங்க. அடுத்த தேசத்தின் எதிர்காலங்கள் நீங்க தான். உங்க கூட தேவன் பேச விரும்புகிறார், பேச துடிக்கிறார். வாக்கேரியத்துக்கு, வாயன் சமூகத்துக்கு, வாயன் நிழலுக்கு, தனித்திருக்கும் வாழ்க்கை.